श्रीगुरुभ्यो नमः। हरिः ओं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्त्वनिराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। तत्र अक्षरविज्ञानवतः कर्म कर्तव्यमिति स्थितम् आक्षिपति। कर्माதான் பிரதானம், அக்ஷர விஞ்ஞானம் இருந்தாலும் என்று கருதப்பட வாய்ப்பு இருக்கிறதுனால அதை ஆக்ஷேபிக்கிறதுக்காக ஸ்ருதி இதை சொல்றதுன்னு பாஷ்யக்காரர் கனெக்ஷன் கொடுத்தார். தேன உபௌ குருதா யஸ்ச ஏதத் ஏவம் வேத யஸ்ச ந வேத நானாது வித்யாச்ச அவித்யாச்ச யதேவ வித்யயா கரோதி ஸ்ரத்தயா உபனிஷதா ததேவ வீரியவத் தரம் பவதி இதி கலு ஏதஸ்ய ஏவ அக்ஷரஸ்ய உபவ்யாக்கியானம் பவதி. தேன உபௌ குருதா, தேன அக்ஷரேன உபௌ குருதா, ரெண்டு பேரும் தான் கர்மாவை பண்றான். எந்த ரெண்டு பேரு? வித்யை இருக்கிறவனும் பண்றான், வித்யை இல்லாதவனும் பண்றான். அதனால கர்மான்றது அர்த்தம் தெரிஞ்சவன் தான் பண்ணணும்னு இல்லை. எந்த கர்மாவாக இருந்தாலும் அது விஷயம் தெரிஞ்சிட்டு பண்றதுங்கிறது இருக்குன்னாலும் விஷயம் தெரியாதவனும் பண்ணதான் போறான். அதனால உபௌ குருதா யஸ்ச ஏதத் அக்ஷரம் ஏவம் யதா வியாக்கியாதம் வேத யஸ்ச கர்ம மாத்திரவித். இந்த அக்ஷரமாகிய உத்கீத ஓம்காரத்தை இப்படி உபாசியமாக சொல்லப்பட்டிருக்க, இப்படி உபாசிக்கணும்னு தெரிந்து கொண்டவன், அதை சரியாக புரிந்து கொண்டவன், அந்த விஷயத்தினுடைய ஞானத்தை அடைஞ்சிருக்கிற ஒருத்தன் கர்மாவை பண்ண போறான். அப்படி அதெல்லாம் தெரிஞ்சிக்காம கர்ம மாத்திர வித்து, சோமயாகத்தை இப்படிதான் பண்ணணும், இதுதான் பத்ததி, உபாத்தியாயர்கள்லாம் இப்ப பண்றாங்க, இந்த மாதிரி கர்மா பண்ணணும், இவா இப்படி உத்கானம் பாடணும், போதா இப்படி பண்ணணும், அத்வரியோ இதை சொல்லணும், இந்த கிரமத்துல இந்தந்த சாமகிரிகளால இப்படி ஹோமம் பண்ணணும்னு அந்த கர்மா ஹவு டு டூ அப்படின்னு இதி கர்த்தவியதான்னு சொல்றோம் இல்லையோ, அந்த இதி கர்த்தவியதா வழியாக கர்மாவை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சவனும் கர்மா பண்ணதான் போறான். ரெண்டு பேருமே பண்றான். நடக்கிறது அந்த வைதிக கர்மா, கர்மாக்கு பலன். ஏன்னா வேதம் என்ன சொல்லியிருக்கு, இப்படி கர்மாவை பண்ணு, இந்தந்த விதமான தேவதைகளை தேவதைகளை ஆவாகனம் பண்ணி அக்னி வழியாக இந்தந்த ஆகுதியை கொடுத்து இந்தந்த மந்திர பட்டனம் வழியாக பண்ணா இதுக்கு பலன் இருக்குன்னு வேதம் சொல்லிடுது. அர்த்தம் தெரிஞ்சா என்ன, தெரியாட்டி என்ன அப்படிங்கிற கேள்வி வர்றது. அதனால தௌ உபௌ குருதா கர்ம தயோஷ்ச கர்ம சாமர்த்தியாதேவ பலம்.
கர்மாவுக்குன்னு ஒரு சாமர்த்தியம் இருக்கு. அந்த சாமர்த்தியத்தினாலதான் பலனே ஒழிய, இந்த விஞ்ஞானம் தெரிஞ்சு என்ன அப்படிங்கிற கேள்வி வருது. கிம் தத்ர அக்ஷர யாதாத்மிய விஞ்ஞானேன, அக்ஷர யாதாத்மிய விஞ்ஞானம் என்ன பண்ணிட போறது? சரி, நீங்க உங்களோட ஆத்ம ஞானத்துக்கு அக்ஷரத்தை நீங்க தெரிஞ்சுண்டேள், தெரியாம இருக்கேள், அது தனி. இங்க நம்ம கர்மாவை பத்தி பேசுறோம். கர்ம காண்டத்துல ஒரு விருப்பத்தை அடையறதுக்காக சொர்க்கத்தையோ ஏதோ ஒன்ன உத்தேசித்து இந்த கர்மா பண்ணப்படுறது. இது இப்படி பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு ஏற்கனவே கர்ம காண்டத்துல. அதுபடி பண்ணா போறாதா அப்படின்னு. தத்ர அக்ஷர யாதாத்மிய விஞ்ஞானேன கிம், எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? திருஷ்டம் ஹி லோகே ஹரீதகீம் பக்ஷயதோஹோ தத் ரச அபிஜ்ஞ இதரையோஹோ விரேச்சனம். ஹரீதகி என்கின்ற மூலிகையை சாப்பிடும் பொழுது அதனுடைய ரசத்தினுடைய தன்மை தெரிந்தவனுக்கும் ஒரே மாதிரி தான் அது வந்து தன் வேலையை பண்ண போறது, தெரியாதவனுக்கும் ஒரே மாதிரி தான் வேலை பண்ண போறது. ஜலதோஷம் வந்துடுத்து, கோல்ட் ட்ரிங்க் சாப்பிட்டோம்னா கோல்ட் ட்ரிங்க்ல இருக்கிற காம்போசிஷன் மிக்ஸு, எதனால வந்து இந்த பர்டிகுலர் கெமிக்கல் ஜாஸ்தியா போட்டிருக்கான், அதெல்லாம் நம்ம யோசிச்சு சாப்பிட்டவனுக்கு தான் வந்து அது கோல்ட நீக்க போறதா என்ன? 2 பேருக்குமே நீக்க போறது இல்ல, அது வேற விஷயம். சொல்றேன். காமன் கோல்டு வந்தா வந்து மாத்திரை சாப்பிட்டா மாத்திரை சாப்பிடலைன்னா 7 நாள் ஆகும். மாத்திரை சாப்பிட்டேன்னா ஒரே வாரத்துல போயிடும் பாரு சுவாமி. இந்த கதை தான். 2த்துக்கும் வித்தியாசம் கிடையாதுன்னு. இந்த இடத்துல அந்த கேள்வி வருது. ரச அபிக்ஞா இதரயோகோ. ரசத்தை பத்தி தெரிந்தவனுக்கும் தெரியாதவன் 2 பேருக்குமே விரேச்சனம் நடக்கிறது, கிளென்சிங் நடக்கிறது. இதுல என்ன வித்தியாசம், எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, நான் ஏவம், மருந்து சாப்பிடுற மாதிரி இது கிடையாதுப்பா. ஏன்னா இங்க பர்சன் இஸ் இன்வால்வ்டு அண்ட் இது வந்து நீ இதுக்கு இந்த பர்டிகுலர் சோமயாகத்தை தாண்டிய பலன் இது கொடுக்கும். இந்த கர்மாவை நீ பண்றதுக்கு அதிகதர பலம்னு சொல்ல போறாரு இப்போ. ஏன்னா பலாதிக்கம் ஏன் இருக்கு? உனக்கு மனுஷனாக நீ அடைய வேண்டிய எல்லாத்தையும் கவனத்துல கொண்டுதான் வேதம் ஒரு விஷயத்த சொல்றது. அதுதான் வைதிக கர்மாக்கள்ல இருக்க சிறப்பு என்னன்னா, அந்த ஈவந்தோ நீ அப்போதைக்கு ஒரு தர்மத்தையோ அர்த்தத்தையோ காமத்தையோ தான் யாச்சிக்கிறேன்னாலும் வேதத்துக்கிட்ட போய் அது உனக்கு மோட்சத்தை மைண்ட்ல வச்சுட்டே தான் எல்லாத்தையும் கொடுக்க. வர்ண தர்மத்தை எதுக்கு ஏற்படுத்திட்டு? சொசைட்டில ஆக்டிவிட்டிஸ் நடக்கணும், எல்லா ஆக்டிவிட்டிஸும் கவர் ஆகணும்ன்றதுக்காக தான் ஏற்படுத்துறது. ஆனா அதே வர்ண தர்மம் நீ விரும்பலைன்னாலும் மோட்சத்தை நோக்கி ஒன்னு எடுத்துன்னு போறதுக்கு தானே வர்ண தர்மம் ஏற்படுது. அது மாதிரி எந்த ஒரு காரியத்தை நம்ம உத்தேசித்து பண்ணாலும் அது மோட்ச பரியந்தம் ஒன்னு எடுத்துன்னு போகிற மாதிரி தான் வேதம் வந்து நம்மள அழிச்சுன்னு போகுது. ஒரு சரஸ்வதி பூஜை பண்ணோம்னா அது அந்த வித்தியைய வணங்குறோம். வித்தியைய என்னமாக வணங்குறோம்? பிரம்மமாக தான் வணங்குறோம். அப்போ அந்த சரஸ்வதி பூஜைங்கிறது நம்மள சரஸ்வதி பூஜையும் பண்ண வைக்கிறது, மோட்சத்தை நோக்கி நம்மள நகர்த்தின்னு போகுது. ஒரு ஆயுத பூஜை பண்றோம். ஆயுத பூஜையில என்ன பண்றோம்? ஆயுதத்தை பூஜைக்கு அது நன்றி செலுத்தும் விழா அப்படின்லாம் இவன் தமிழ்ல சொல்றான். வெறும் நன்றி செலுத்துறது மட்டும் கிடையாது. அதுவும் பிரம்மத்தினுடைய அங்கமாக தான் நம்ம பார்க்கிறோம். திருஷ்டி எந்த ஒரு ஆயுதமாக இருக்கட்டும், எதுவா காரணமா இருக்கட்டும், அது அத்தனையும் என்ன எக்ஸ்பிரஷன் ஆஃப் பகவான் தான். எல்லா சக்தியுமே அம்பாள் தானே. கிரியேட்டிவ் பவர் சக்தி இருக்கே, கிரியேட்டிவ் பவர் யாரு? அம்பாள் தானே, பராசக்தி தானே. அப்போ அது டிவினிட்டியாக தான் காரியமே பார்க்கப்படுறது. ஏன்னா அந்த எபிலிட்டி எங்கேருந்து வந்தது? ஒரு கெப்பாசிட்டி டு டூ அன் ஆக்ஷன் பகவான் கொடுக்கறது தானே. ஈவன் நம்ம ஒரு இன்வென்ஷன் பண்றோம், டிஸ்கவரி பண்றோம்னா டிஸ்கவரி இருக்கிறத தெரிஞ்சுக்கிறது அது எப்படியுமே ஈஸ்வரிய சக்தி தான். ஏன்னா இருக்கிறதுங்கிறது ஈஸ்வரன் கொடுத்தது, அதை தெரிஞ்சுக்கிற சக்தியும் ஈஸ்வரன் தான் கொடுத்திருக்காரு. இன்வென்ஷன்ஸை பத்தி என்ன சொல்றேன் கேட்டா, இப்போ ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து மனுஷன் தானே தயாரிச்சிருக்கான், அது ஒண்ணும் பகவானா கொடுத்தாருன்னு எப்படி சொல்லுவேன்னா, பாசிபிலிட்டியை கொடுத்தது யாரு?
தேர்ட் லா ஆஃப் நியூட்டனா இருக்கட்டும், என்ன லாவா இருக்கட்டும், லான்றது ஈஸ்வரனுடைய சிருஷ்டியை வந்து தெரிஞ்சுக்கிறது தானே நம்ம வந்து லா பண்றோம். அப்போ ஈஸ்வரனால கொடுக்கிற சக்தியை எடுத்து அதை யூட்டிலைஸ் பண்றதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்டை தயாரிக்கிறோம்னா அந்த பாசிபிலிட்டி ஆஃப் தட் எக்யூப்மெண்ட்டும் பகவான் கொடுத்ததுதான். அதை நம்ம வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய க்ஷமதா இருக்கே, நமக்கு கெப்பாசிட்டி இருக்கே, அதுவும் ஈஸ்வரானுகிரகம் தானே. அப்போ எல்லாமே என்னன்னா இந்த சக்தி இருக்கே, ஆயுத பூஜைக்காக சொல்ல வந்தேன், இந்த அத்தனை சக்தியையும் பகவானா பாக்குற, அது சமஷ்டி ஈஸ்வரனுக்கு நோக்கி கொண்டு போய் விடுறது. அப்ப அந்த காரியம் பண்ணும் பொழுது வேதம் என்ன பண்றதுன்னா, நீ இந்த மாதிரி விஷயங்கள் ஒண்ணுமே அந்த பர்டிகுலர் பலனையும் கொடுக்கறது, அதுக்கு தாண்டிய மோட்சத்தை நோக்கிய ஒரு விஷயத்துக்கு ஒண்ணு எடுத்துன்னு போகும். அதனாலதான் ஒரே ஒரு காரியத்தை லௌகிகமாவும் பண்ணலாம், வைதிகமாவும் பண்ணலாம். வைதிகமாக பண்ணும் பொழுது அங்க அதிக பலன் வர்றது. இந்த மாதிரி இங்க வந்து நீ அந்த உத்கானம் பண்ணும் பொழுது உத்கீதத்தை சமஷ்டியாக இந்த ரசமாக தியானம் பண்ணிட்டு பண்ணும் பொழுது அதிக பலன். கர்மாவனுடைய பலன் பாட்டு வந்துட போறது, சோமையாக நீ பண்ற. ஆனா உன்னுடைய புத்தியினுடைய தன்மையில தானே மாறுது. ஒரு கர்ம யோகத்துக்கும் கர்மா பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்? பண்றது ஒரே காரியம்தான். யோக கர்மசு கௌசலம் அப்படின்னு பகவான் சொல்றார் கீதையில. அதுக்கு பாஷ்யக்காரர் எழுதுறார், எந்த கர்மாவானது உன்னை பந்தப்படுத்துமோ அதே கர்மாவை வச்சே உன்னை பந்தத்திலிருந்து வெளியில எடுத்துன்னு போக நீ ஏற்பாடு பண்ற பத்தியா இந்த கர்மயோகம் வழியா, அதனால இது கர்மால குஷலதா, இது ஒரு ஸ்கில். ஏன்னா என்ன ஸ்கில்லு? எது உன்னை பந்தப்படுத்துமோ அதை அதோட நேர் ஆப்போசிட் ஆக்ஷனா மாத்துற. எது உன்னை வந்து பைண்ட் தானே பண்ணுது கர்மா, அதுக்கு நேர் ஆப்போசிட்டா உன்னை லிபரேட் பண்ற தன்மையை நீ அந்த கர்மாவுக்கு கொண்டு வரையணும். அதனால அதை வந்து யோக கர்மசு கௌசலம்னு பகவான் சொல்றாருன்னு ஆச்சாரியார் பாஷ்யம் பண்றாரு அந்த இடத்துல. எதுக்குன்னா அந்த கர்ம யோகம்ங்கிறது என்ன? புத்தியில இருக்கிற சேஞ்ச், அவ்வளவுதான். பண்றது அதே ஆக்டிவிட்டி, ஆனா புத்தியில ஏற்படக்கூடிய மாற்றம் ஒன்ன மோட்சத்தை நோக்கி எடுத்துன்னு போகிறது. அதே மாதிரி இங்க நடக்கிற இந்த வைதிக கர்மால சோமயாகத்துல நீ அந்த உத்கீதா வந்து எப்படி பாக்குற, பார்த்துட்டு அதை பண்ற, அதை செய்யும் போது அது இருக்கணும். அப்பதான் அந்த பாவத்தோடு சேர்ந்து வரும். அந்த பாவம் வந்து கர்மா பண்ணும் பொழுது, இப்போ அர்ச்சனை பண்ற சமயத்துல அந்த ஓம்காரம் இப்படின்ற ஒரு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எல்லா அர்ச்சனை மந்திரங்களும் ஓம்காரத்துல குணத்தை ஆரோபணம் பண்ணி, ஓம்காரத்துல அவலம்பிச்சு ஒரு குணங்களை அது மேல ஆரோபணம் பண்ணி அந்த குணத்தை நம்ம சொல்ற மாதிரி சொல்றோமே ஒழிய ஓம்காரத்தை தான் அந்த சொல்றோம். இப்போ அர்ச்சனை பண்ணும் பொழுது ஓம் சரஸ்வதியை நமஹா, ஓம் மகாவித்யாயை நமகான்னு சொல்லும் பொழுது சரஸ்வதி மகாவித்யை தியானம் 3 விதமா பண்ணலாம். ஒண்ணு எதுவுமே இல்ல, இது ஏதோ சொல்லியிருக்கு, ஏதோ புஸ்தகத்தை பார்த்து எதையோ கடகடன்னு சொல்லிட்டு போலாம். ஒண்ணுமே மனசுல நினைச்சுக்காம வேற ஏதோ அடுப்புல வெந்துட்டு இருக்கிற கோஸ்கரிய நினைச்சிட்டு அர்ச்சனையை பண்ணலாம், அது ஒரு விதம். ரெண்டாவது சரஸ்வதி மகாவித்யை அப்படிங்கிற பேர்ல மனசை செலுத்தி பண்ணலாம். மூணாவது நான் என்ன சொல்றேன், இந்த ஓம்காரமாகிய பரபிரம்மன் தான் சரஸ்வதியாக இருக்கு, அந்த ஓம்காரத்துக்கு நமஸ்காரம் பண்ணோம்னா அதுதான் உத்தமமான பட்சம். ஏன்னா உண்மை அதுதான். அதனாலதான் ஓம வந்து பிரதானமா சொல்லி ஓம் நமஹா தான் அங்க. ஓம் நமஹா சரஸ்வதி ரூபேண வித்யதே யத் ஓம் அப்படின்னு, அந்த ஓம்காரத்துக்கு நமஸ்காரம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இன்னும் அதிகமாக, ஏன்னா உன்னுடைய புத்தி இப்போ எங்க இருக்கு? புத்தி எங்க போய் உட்கார்றதுன்றது தானே. முதல்ல கோஸ்கரியில இருந்த புத்தி சரஸ்வதிக்கு வந்து அப்புறம் சர்வவியாபியான பிரம்மத்துக்கு போறதோன்னு, அது போய் அந்த கான்டெக்ஸ்ட்ல நீ அந்த பூஜையை பண்ணும் பொழுது ஆப்வியஸ்லி பலன் வேறுபடுது, அதிக பலன். ஏன்னா கோஸ்கரியும் வந்துரும், சரஸ்வதி பூஜையும் முடிஞ்சிடும், பிரம்மத்தை நோக்கியும் போறது புத்தி, அந்த அதிகாரித்துவமும் சித்திக்கிறது. யஸ்மாத் நானாது வித்யாஜ அவித்யாஜ பின்னேகி வித்யா வித்யே.
வித்யை அவித்யை என்று பலதரப்பட்டது. அதுல வித்யையும் அவித்யையும் மாறானவை. ஒரு விஷயம் தெரிஞ்சுண்டு நீ பண்றதுக்கும் தெரியாம பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றார். தூ சப்தா பக்ஷவியாவிருத்தி அர்த்தா. ஏன்னா நானா து வித்யாச்ச வித்யாச்சன்னு அந்த தூ இருக்கே பதம் பார்ட்டிகள், அது ரெண்டு பட்சத்தையும் பிரிச்சு காண்பிக்கிறதுக்காக என்றார். நான் ஓம்காரஸ்ய கர்மாங்கத்துவ மாத்திர விஜானமேவ ரசதம ஆப்தி சமிருத்தி குணவத் விஜானம் கிம் தர்ஹி ததஹாபி அதிகம். ஓங்காரத்தினுடைய உபயோகம் கர்ம அங்கமாக மட்டுமில்ல. ஓமிதி அந்த சம்சதி உத்காயதி இதெல்லாம் சொன்னாரோ சொல்லித்தோன்னு வேதம். அந்த அது வெறும்னு அந்த கர்ம அங்கம் மட்டும் கிடையாது. ஏன்னா கர்ம அங்கம் தான் அது. ஓம்னு சொல்லிதான் இதை பண்ணணும், ஓம்னு சொல்லிதான் அதை பண்ணணும்னு சொல்லும் பொழுது கர்ம அங்கம் தான். ஆனா கர்மாங்க மாத்திரம் கிடையாது. பின்ன வேற என்ன? ரசதம ஆப்தி சமிருத்தி குணவத் விஜானம். அது ஓம்காரம் ரசதமம், ஓம்காரம் ஆப்தி குணமத்து, ஓம்காரமானது சமிருத்திவான் சமிருத்தி மத்து அப்படின்னு எடுத்துட்டா அது கர்ம அங்கமாக அது சும்மா தெரிஞ்சுக்கோன்னு அர்த்தம் கிடையாது. கிம் தர்ஹி ததபி ததஹாபி அதிகம், ததஹா அபியதிகம், அதை விட அதிகமானது அதனுடைய விஞ்ஞானம். ஏன்? தஸ்மாத் தத் அங்க ஆதிக்யாத் தத் பல ஆதிக்யம் யுக்தம் இது அபி. ஏன்னா அந்த பாவம் மாறுறது. பாவம் மாறும் பொழுது புத்தியில ஒரு சுத்தி. எல்லா சந்தர்ப்பத்திலையும் பிரம்மத்தையே நினைச்சுட்டு பிரம்ம ஞானம் வர்றதுக்கு முன்னாடி சொல்றோம். இதுக்காக இந்த சமஷ்டி பிரம்மம் சகுண பிரம்மமாக ஏதாவது ஈஸ்வரனையே நினைச்சுக்கோன்னு சொல்றோம் இல்லையோ, அது என்ன சமஷ்டி சகுண பிரம்மன் தான் ஈஸ்வரன். பாக்குறது எல்லாத்துலயும் ஈஸ்வரனை பாரு. ருத்ரா தானே சொல்றது, பவாயச்ச ருத்ராயச்ச சர்வாயச்ச. அப்போ எல்லாம் ஈஸ்வரன் 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 பாருன்னு சொல்லும் பொழுது அந்த சமஷ்டித்துவத்தை பார்க்க சொல்றது வேதம். இங்க இந்த எந்த கர்மா பண்ணும் பொழுதும் இந்த மாதிரி உபாசனா ரூபமாக சமஷ்டி பிரம்மத்தையே நீ பார்க்கும் பொழுது பலாதிக்கம், அதிகமான பலன். ஏன்னா உனக்கு அந்த வித்தியோட சேர்ந்து இருக்கிறதுனால. எந்த வித்தியை? சொரூப வித்தியை. இங்க வித்தியைன்றது உபாசனா ஒரு விதமாக அது எப்படி உபாசிக்க சொல்றதோ அந்த வித்தியை. அப்படிதான். உடனே வித்தியைனா பரம்பிரம்ம ஞானம்னு எடுத்துக்கூடாது. ஏன்னா அது வந்துடுதுன்னா அப்புறம் உபாசனையை பத்தி நம்ம பேச போறது. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் ஒண்ணு கொடுக்கிறார். திருஷ்டம் ஹி லோகே வாணிக்ய சபரயோகோ பத்மராகாதி மணி விக்ரியே வணிஜா விஜானாதிக்யாது பலாதிக்யம் தஸ்மாத் यदेव विद्यया विज्ञानेन युक्तः सन् करोति कर्म श्रद्धया श्रद्धदानश्च सन् उपनिषदा योगेन युक्तश्च इत्यर्थः तदेव कर्म वीर्यवत्तरम् अविद्वत्कर्मणः अधिकबलं भवति इति. திருஷ்டாந்தம் என்ன சொல்றார்? எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். உலகத்துல லோகே வணிக் சபரயோகோ, ஒரு வியாபாரி இருக்கான். வணிகன்னு சொல்றமே தமிழ். வாணிஜ்யம் அப்படிங்கிறது, வணிகன்றது வாணிஜ்யம் பண்றவன். வியாபாரி. அவனுக்கும் சபர யோகம். ஒரு காட்டுல கொள்ள அடிச்சவன் ஒருத்தவன் இருக்கான். 2 பேர் கையிலயும் பத்மராக மணி இருக்கு. ஒரு வியாபாரி கொண்டு உன்கிட்ட பத்மராகத்தை விற்கிறான், இன்னொருத்த சாதாரண ஆள் விற்கிறான்னா அவன் பேசும்போதே உனக்கு தெரிஞ்சிடும் இவனுக்கு இதை பத்தி தெரியுதா தெரியலையான்னு. விற்கிறவனும் அத நல்லபடியா விற்பான். ஒரு வியாபாரியா இருந்தான்னா இந்த பத்மராகத்தை பத்தி 10 நிமிஷம் பேசுவான்.
அந்த கல்லினுடைய சாமர்த்தியம் எப்படி, கல்லு எத்தனை வருஷமாக இருந்துருக்கு, இது எந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்டது, மத்த கல்லுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், பலவிதமான பத்மராக கற்கள்ல இந்த தனிப்பட்ட கல்லு ஏன் வித்தியாசம், இதுல அவன் பண்ணியிருக்கிற வேலைப்பாடு எப்படி கட் பண்ணியிருக்கான், இது எத்தனை வருஷம் நன்னா இருக்கும், இதை போட்டுக்கிறதுனால உனக்கு வந்து இந்த தோஷம் போகும், அந்த தோஷம் போகும், ஏன் உன் ராசி என்னன்னு கேட்டு அந்த ராசிக்கு இதுதான் பிரமாதம், 1008 விஷயம் சொல்லுவானோ இல்லையோ. எப்படி சொல்றான்? அவனுடைய ஞானம் இருக்கு அந்த பத்மராகத்தை பத்தி. இதே ஒரு காட்டுல எவன்கிட்ட இருந்தா கொள்ளடிச்சிட்டு வந்தவன் என்ன சொல்லலாம், ஐயா இது வந்து நல்ல கல்லுங்க, எல்லாம் பெரிய ஆளுங்க எல்லாம் போட்டுப்பாங்கங்க, இதை வாங்கிக்கங்கம்பான். அவ்வளவுதானே சொல்ல முடியும் அவனால. அப்போ அந்த வித்தியினால இவனுக்கு பலன் அதிகமா இருக்கா இல்லையா? ஆப்வியஸ்லி இருக்கு. அதனால அவர் காலத்துல இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள கொடுக்குறார். இன்னைக்கு நம்ம நம்ம பல எக்ஸாம்பிள்ஸ் தரலாம் இருக்கு இல்லையா? ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பர்ட்டுக்கும் ஆர்டினரி பர்சனுக்கும் வித்தியாசம் இருக்கு லௌகீகமாகவே. அப்படிங்கிறதுனால வித்தியைக்கு வித்தியாசம் இருக்குதானே இருக்கு. எந்த ஒரு காரியம் பண்ணாலும் தெரிஞ்சுட்டு பண்றதுக்கும் தெரியாம பண்றதுக்கும். இந்த கேஸ்ல மனசு ஒத்தர் தோணும். நம்ம ஒரு விஷயத்த பிரம்மத்தை தான் சொல்றோங்கிற பொழுது சமஷ்டியில நம்ம மனசு, ஏன்னா நம்ம அதுல அங்கம். சமஷ்டின்னு சொல்லிட்டா மைண்ட்ல ஒரு பிராடர்ல என்ன சொல்றது, ஒரு அன்லிமிட்டெட் விஷயத்துல நம்ம மைண்ட் ஒட்டுறது போய். அப்படி ஒட்டும் பொழுது என்ன ஆகுது, நம்மளோட ஸ்மால்னஸ் போகிறது, மைண்ட் பியூரிஃபை ஆகிறது. இதுல பல விஷயங்கள் வருது இதுல இல்லையா? அது வந்து சாதாரணமான இதுல வராதே. அதுதான் இங்க சொல்ற. அப்போ விஞ்ஞானாதிக்கியாது பலாதிக்கியம். லௌகீகமாகவே விஞ்ஞானம் அறிவு ஒரு விஷயத்துல ஜாஸ்தியா இருந்தா பலன் ஜாஸ்தி தான். இன்ஃபர்மேஷன் இஸ் பவர், டேட்டா இஸ் நியூ ஆயில் இப்படிலாம் சொல்லுவாள். ஏன் டேட்டா இஸ் நியூ ஆயில்? பிகாஸ் அது நாலேஜ். நாலேஜ் தானே பவர். நாலேஜ் எக்கானமி அதெல்லாம் வந்துட்டு இந்த காலத்துல அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். தஸ்மாத் எதேவ வித்யா விஜானேன யுக்தா சன்னு கரோதி கர்ம. யார் ஒருவன் வித்யை விஞ்ஞானத்தினால செய்யப்படுகின்ற கர்மாவானது ஸ்ரத்தையோடு பண்ணப்படும் போது, ஸ்ரத்தையா ஸ்ரத்தானச்ச சன்னு உபனிஷதா யோகேன யுக்தா, உபனிஷத்துல சொல்லியிருக்கிற யோகத்தோடு சேரும் பொழுது ததேவ கர்ம வீரியவித் தரம். வீரியத்தை கொடுக்கிறது வீரியவித் தரம் பவத். ஸ்ருதியே என்ன சொல்றது, வீரியவத் தரம் பவதி. தரத்தமபோ தாரதமியம்னு சொல்றோம் இல்லையோ, சம்ஸ்கிருதம் தெரியாத வழக்கு இதுல இருந்து வர்றதுதான். தரம்னா இதை காட்டிலும் அதிகம், தமம்னா இதுதான் இருக்கிறதுலயே சூப்பர்லேட்டிவ் கம்பேரிட்டிவ்னு சொல்றோமே அந்த மாதிரி. மோர் தேன் மோஸ்ட்ன்றமே இங்கிலீஷ்ல. மாதிரி வீரியவத் தரம்னா இதை விட அது ஜாஸ்தி. அவித்வத் கர்மணோஹோ கர்மணஹா அதிக பலம் பவதி. தெரியாம பண்றவனை காட்டிலும் தெரிந்து பண்ணும் பொழுது பலன் அதிகமாகிறது. வித்வத் கர்மணோ வீரியவத்தரத்வ வச்சனாது அவிதுஷா அப்படி கர்ம வீரியவதேவ பவதி அபிப்பிராயம். அதனால தெரிஞ்சுக்காம பண்றது தப்புன்னு அர்த்தம் இல்லை. அதான் சொல்றார் இங்க. ஏன்னா தரம்னு நீ சொன்னேன்னா இதை விட அது ஜாஸ்தின்னா அப்ப இதுக்கும் இருக்குன்னு தானே. இவனை விட அவன் பணக்காரன்னா ரெண்டு பேரும் பணக்காரன் தான், ஒத்த இன்னொத்தோட ஜாஸ்தி அவ்வளவுதானே நம்ம சொல்றோம். இவன் வந்து ஏழைன்னு அர்த்தம் இல்லையா? அதனால அதுதான் இங்க சொல்றார். வித்வத் கர்மனோகோ வீரியவத்தர வச்சனாத்து. இது இதை விட வீரியவத்தாக இருக்குன்னு சொல்றதுனால அவிதுஷா தெரியாம பண்றவனுடைய கர்மாவும் வீரியவதேவ, அதுவும் வீரியவத் தான். அதுக்காக நீ பண்ண ஐயோ எனக்கு அர்த்தம் தெரியலையே நான் பண்றதா வேண்டாமா, அப்படி கிடையாது. பண்றதையும் விட்டுற போறான். இல்ல சந்தியாவந்தனத்தை அர்த்தத்தை தெரிஞ்சுன்னு பண்ணா எனக்கு அர்த்தம் தெரியாதே, அப்ப அர்த்தம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், இப்போதைக்கு விட்டுறேன்னு விட்டுறதா? அப்படி இல்ல. கர்மாக்கு எப்பவுமே, அதனாலதான் வேதத்துல சப்த விசேஷமும் இருக்கு அர்த்த விசேஷமும் இருக்குன்னு சொல்றோம். அது மாதிரி இங்க கர்மாக்குன்னு ஒரு விசேஷம் இருக்கு, அர்த்தத்தோடு சேர்ந்து பண்ற கர்மாக்கு அதிக விசேஷம் இருக்கு, அவ்வளவுதான். நச்ச அவிதுஷா கர்மணி அனதிகாரः ஔஷஸ்திய காண்டே அவிதுஷாமபி ஆர்த்விஜ்ய தர்சனாது. பின்னாடி வரப்போற ஒரு இதை கோட் பண்றார். வித்வான் இல்லாதவனுக்கு கர்மாக்கு அதிகாரம் கிடையாதுன்னு கிடையாது, அவனுக்கும் அதிகாரம் இருக்கு. பின்னாடி வரக்கூடிய ஔஷத்யம் காண்டத்துல அவித்வானும் அந்த ஆர்ஜித்வம் ஆர்த்விஜ்ய ரித்விஜ் தன்மையை அது அப்புறம் வரும்போது பார்ப்போம்.
பின்னாடி சொல்லப்படுறது அவித்வானாக இருந்தாலும் கர்மா பண்ணலாம்ங்கிறது, அதுவும் பார்க்க தான் போறோம். அதனால கர்மால வந்து அவளுக்கு அதிகாரம் இல்லைன்னு கிடையாது. 2 பேரும் கர்மா பண்ண வேண்டியதான். அர்த்தம் தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் சொல்லிட்டார். ரசதம ஆப்தி சமிருத்தி குணவது அக்ஷரம் இது ஏகம் உபாசனம் மத்தியே பிரயத்னாந்தர அதர்ஷனா. இப்போ இது பூர்த்தி பண்றாரு. இதான் கடைசி. இதுக்கு அடுத்தது அடுத்த அத்தியாயத்துக்கு போறது. அடுத்த கண்டத்துக்கு போறது இதே அத்தியாயத்துல. இதுல எப்படி பூர்த்தி ஆகிறதுன்னா, இது 3ம் சேர்ந்து ஒரே உபாசனம் தான். எது? இந்த ரசதமம் உத்கீதம் தான் ரசதமம்னு பார்த்த முதல்தும், அப்புறம் ஆப்திமத்து ஆப்தி குணவத்து அப்படின்னு சொல்லிட்டு 2வது. எல்லா காமத்தையும் கர்ம ஆப்தி எல்லாம். அப்புறம் சமிருத்தி. என்ன ஓம்னு சொல்லி அனுக்ஞை கொடுக்கறதுனால சமிருத்தி குணவத்துவம் இருக்கு அப்படின்னு சொன்னது. இது 3ம் சேர்த்து ஒரே உபாசனம். அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மெடிடேஷனா பண்ணும் பொழுது நான் வந்து மெடிடேஷனா தனியா உட்கார்ந்து பண்றத நம்ம பார்த்தோம். ஏன்னா நம்ம யாரும் இங்க உத்காதா கிடையாது, யாரும் சாமம் சொல்றது இல்ல. அதனால இங்க வந்து சோமயாகம் பண்ணும் பொழுது இதை தியானம் பண்றதுங்கிறதெல்லாம் பாசிபிள் இல்லை. அதனால இது ஒரு தனி மெடிடேஷனாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுல நம்ம வெறும் ரசதமத்துவத்தை மட்டும் வச்சு பண்ணோம். அதையே பண்ணும் பொழுது நீங்க என்ன பண்ணலாம்னா ரசதமம் ஆப்தி குணவத்து சமிருத்தி இருக்கிற ஒரு வஸ்து அப்படிங்கிற 3த்தையும் சேர்த்து அதே உபாசனை தான். மற்றதெல்லாம் அதே தான். முதல்ல ரிலாக்ஸேஷன், அப்புறம் ஃபோக்கஸிங் ஆன் பிரெத்து. ஒன்ஸ் மைண்ட் கான்சென்ட்ரேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ரசதமத்துவம் ஆப்தி குணவத்துவம் சமிருத்தி இது 3த்தையும் நம்ம உபாசனையாக ஆவர்த்தி பண்ணலாம் மைண்ட்ல. ஓகே, அதை நான் திருப்பி செஷன் எடுக்கணும் இல்லை, ஏற்கனவே இருக்கிற செஷனையே வச்சுட்டு நீங்க அந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டு வேணா இந்த ரசதமத்துவம் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அதுல ஆப்தி குணவத்து அதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அக்ஷரம் இது ஏகம் உபாசனம். இது 3ம் சேர்ந்து ஒரே உபாசனம் தான். ஏன்னா ஒரு தடவை ரசத்தமத்தை பண்ணு, இன்னொரு தடவை ஆப்தி குணத்தை பண்ணுன்னு இல்லை. எப்ப நீ ஓம்காரத்தை பண்றியோ அதை 3த்தையும் சேர்த்து பண்ணுன்னு தான் இங்க சொல்லப்படுறது. ஏன்னா மத்தியே பிரயத்தனாந்தர அதர்ஷனா. இங்க வேற பிரயத்தனங்களை சொல்லப்படல. அப்படிங்கிறதுனால பிரயத்தனம்னா வெவ்வேறு விதமாக திருப்பி புதுசா ஆரம்பிச்சு இதை இந்த மாதிரி இந்த உத்கீதத்தை வந்து இந்த பக்தியில சொல்லும் பொழுது இதை பண்ணு, அந்த பக்தியில அப்படின்னு சொல்லலையே. அப்படிங்கிறதுனால ஒண்ணுதான். அநேகைர்ஹி விசேஷணைஹி அநேகதா உபாசியத்வாத் கலு ஏதஸ்யேவ பிரகிருதஸ்ய உத்கீதாக்கியஸ்ய அக்ஷரஸ்ய உபவியாக்கியானம் பவதி. பலவிதமான விசேஷணங்களால் பலவிதமாக பலவாறாக பலமுறை உபாசிக்கப்படுவதால் பட வேண்டியதால் இந்த பிரகிருத உத்கீதாக்கிய அக்ஷரத்தினுடைய உபாசனா கிரமம் கூறப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இல்ல இது எப்படி எடுத்துக்கலாம்னா பலவிதமான குணங்கள் சொல்லப்பட்டதால் இது பலமுறை தியானிக்கப்பட வேண்டியது என்று அர்த்தம் எடுத்துக்கலாம். அநேக விசேஷணைகி அநேகதா உபாசியத்வாதேவ கலு அநேகதா உபாசியத்வாத் அநேகைகி விசேஷணைகி பிரகிருதம். பலமுறை உபாசிக்க வேண்டியது என்று கூறப்படுகின்ற காரணத்தால் பல விசேஷணங்கள் சொல்லப்பட்டது. அதனால இதனுடைய உபவியாக்கியானம் பவதி என்று இந்த முதல் கண்டபாஷ்யம் முடிகிறது. பூர்த்தியாச்சு. 2வது கண்டம் ஸ்லோகம் படிச்சிடும். தேவாசுரஹவையத்ர சம்யேதிரே உபயே ராஜாபத்யாக தத்ஹ தேவாக உத்கீதம் ஆஜ்ஜக்ருஹு அனேன ஏன அனபிபவிஷ்யாமஹ இதி. இதுவும் உத்கீதத்தை பத்தி தான். ஆனா ரொம்ப வித்தியாசமான உபாசனை. இது என்னன்னா அத மூச்சுல தேவாசுரர்கள் போய் அந்த உத்கீதத்தை வந்து அபகரிக்கிறதுக்காக பண்றதாக ஒரு ஒரு விற்த்தாந்தத்தை சொல்லி நம்மளுடைய பிராணன்ல ஓம்காரத்தை உபாசிக்கிறது அப்படிங்கிறத பத்திய ஒரு கிரமம் இதுல சொல்லப்படுறது. நாளைக்கு பார்ப்போம். ஓம்
पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम। श्री गुरुभ्यो नमः। हरि ओम।